வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் நெஸ்கேஃபே பிஸ்கட். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் நெஸ்கேஃபே பிஸ்கட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் margarine எடுத்துருக்கேன் 240 கிராம், கார்ன்ஃப்ளவர் 400 கிராம், custard மாவு 50 கிராம், icing சுகர் 30 கிராம், பேக்கிங் பவுடர், நெஸ்கேஃபே தூள் ஒரு டீஸ்பூன், பால் டின்னு 100 கிராம், காஃபி ஃப்ளேவர், வெனிலா. ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ 240 கிராம் margarine இப்போ இந்த மங்களை கொட்டி நம்ம அடிக்க போகிறோம். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இது கூட நம்ம ஐசிங் சுகர் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, margarine சீனியும் நல்லா கரையணும். ஓகேவா, இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, அரை மூடி எசன் வெனிலா, ஓகேவா போட்டாச்சு. ஓகேவா, இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எசன் வெனிலாவும் போட்டாச்சு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, பால் டின்னு 100 கிராம் இதில் சேர்த்துக்குவோம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நான் இந்த காஃபி ஃப்ளேவர் வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்ற போகிறேன். ஓகேவா, நான் ஒரு மூடி ஊற்றுறேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், போட்டோன்னு அப்படி காஃபியோட வாசம் அப்படி தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, நான் 1 டீஸ்பூன் நெஸ்கேஃபே வச்சுருக்கேன். அது இதிலே சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் கஸ்டர்ட் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க போது நம்ம சோள மாவு சொன்னோம்ல, சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். சோள மாவு அப்படியே போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரேடியாக போட்டுட்டிங்களா மாவோட அளவு கூடிடுச்சுன்னா கஷ்டம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனிப்பு நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு போகுதுன்னு சொன்னாக்கா விடுங்க. அப்படி இனிப்பு உங்களுக்கு பத்தலன்னு சொன்னாக்கா மேற்கொண்டு ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம்.
ஓகேவா, போட்டுகிட்டே வாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ வந்து நான் மாவு போட்டு பிழைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கை பாய்க்க போகிறோம். அதனால் எல்லாத்தையும் கரண்டியில் உள்ளது எல்லா மாவையும் எடுத்துடுங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா கையில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இது முழுக்க வெறும் சோள மாவுலேயே தான் நான் சோள மாவும் கஸ்டர்ட் மாவில் தான் பிழைகிறேன். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் செஞ்சிங்களா கணக்காக வரும். கூடுதலாகவும் போகாது, குறைவாகவும் போகாது, கணக்காக வந்துடும். ஓகேவா, இந்த வருஷம் வந்து நெஸ்கேஃபே பிஸ்கட் செய்கிறேன். புதுமையான ஒரு பிஸ்கட்டு. நீங்களும் வீட்டில் செய்யுங்க கண்டிப்பாக. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் செய்யுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கணக்கான அந்த மாவு நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட மாவு மிச்சம் இல்லை. நான் கணக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு வந்து அப்படி பட்டர் கொஞ்சம் கூட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சின்னு சொன்னாக்கா நீங்கள் மேற்கொண்டு சோள மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்கட் செய்யலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வாங்க நம்ம உங்கள்கிட்ட வந்து நான் செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். நான் வந்து இந்த பைப்பிங் வச்சு தான் பாய்க்கிறேன். இதில் வச்சு தான் நான் வந்து பிஸ்கட் செய்ய போகிறேன். ஓகேவா, மாவு உள்ளுக்கு போட்டுருங்க. மாவு வந்து கிராஸாக இருக்கக்கூடாது. கிராஸாக இருந்துச்சுன்னா செய்கிறப்போ கை வலிக்கும். அதுக்கு தான் என்றைக்குமே சரி, மாவு எடுத்துட்டிங்களா உடனே மூடி வச்சுருங்க. இல்லைன்னா கிராஸ் ஆகிரும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, நான் வந்து பாருங்கள், நான் செய்கிற விதத்தை பாருங்கள். ஓகேவா, நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் பிஸ்கட் செய்கிறேன். ஓகேவா, நான் இந்த அச்சு பாய்ச்சி தான் இந்த மாதிரி பிஸ்கெட்டு இந்த ஸ்டைலில் தான் நான் செஞ்சுட்டு வரேன். தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இல்லை நீங்கள் வேறு அச்சு பாய்க்கிறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேறு ஸ்டைல் அச்சு கூட நீங்கள் பாய்க்கலாம். ஓகேவா, இப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அவனில் 170 செல்சியஸ் 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வேக வச்சா போதும். இப்போ வாங்க நம்ம அவனில் வைக்கலாம். ஓகேவா, நான் 5 நிமிஷம் வந்து வச்சுட்டேன். அவனு சூடு ஏறிச்சு. இப்போ வாங்க நம்ம வைக்கலாம். ஓகேவா, 170 செல்சியஸு நான் வந்து 15 நிமிஷம் தான் வைக்கிறேன். ஏன்னா இது வந்து கார்ன்ஃப்ளவர் சீக்கிரமாக வெந்துடும். ஓகே, 5 நிமிஷம். ஓகேவா, இப்போ வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. சுவையான நெஸ்கேஃபே பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.